திரு ஜென்ராம், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அப்பப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த அதிமுக பாஜகவினுடைய மோதல் காட்சி தமிழ்நாட்டு அரசியல்ல அரங்கேறத பார்க்கிறோம். இதுல ஒரு 3 months ஆக்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்ல இருந்து படிப்புக்காக அண்ணாமலை வெளிநாடு செல்கிறார். அதற்கு முன்பு ஒரு 3 நாளா இந்த பிரச்சனை உருவெடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அதிமுகவை பேசி அதிமுகவை எதிர்த்து தான் பாஜக இங்க தங்களை வலுப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்குதா? அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஆழமான அரசியல் புரிதல்லாம் இல்லை அப்படிங்கிற விமர்சனங்களை வைக்கிறாங்க. இந்த காட்சிகள் வெளிப்படுத்துறது என்ன? எங்க நிற்கிறோம், எங்க போகணும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு கப்பலுக்கு காற்று எந்த பக்கம் அடித்தாலும் கப்பலுக்கு எந்த பலனும் இல்லை. அந்த மாதிரி தான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இப்போது நிற்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு கூட்டணி வேணுமா வேண்டாமா, தனியாக நின்றால் வெற்றி பெற முடியுமா முடியாதா, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் யாரையெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டியது இருக்குது, அவர்களுடைய வலிமை என்ன, அப்போ நாம் இந்த தேர்தலில் என்ன இடத்துக்கு வருவோம் அப்படிங்கிற எந்த புரிதலும் இருப்பது போல தெரியல. இது சும்மா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் 25 எம்பிக்களை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி, ஆனால் வந்தது எதுவுமே இல்லை. அதுபோல ஒரு கனவுகளை தொண்டர்களிடத்தில் விதைச்சு அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்துட்டு இருக்கிறாங்களே தவிர மற்றபடி அவர்கள் செய்வதில் எதுவும் குறிப்பான முன்னேற்றம் இருப்பதாக நான் நினைக்கல. அதிமுக எதிர்த்து தான் கட்சியை வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கல்ல, அந்த அதிமுக எதிர்ப்பும் நடக்கலை. எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தான் நடக்குது. பாரதிய ஜனதா கட்சி வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. எடப்பாடி வெர்சஸ் அண்ணாமலைங்கிற ஏன் இபிஎஸ் எதிர்ப்பு அண்ணாமலை தொடர்ந்து முன்வைக்கிறார்? அதான் 2 பேரும் கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு ஒரே இடத்துல அவர்களுடைய அடித்தளம் இருக்குது. அதனால யார் அதில் பெரியவர், கொங்கு மண்டலத்தின் ஆதரவு யாருக்கு இருக்கு அப்படிங்கிறதுல இருந்து பிரச்சனைகள் தொடங்குதா என்னன்னு தெரியல. கிடையான மோதல் இல்லை, இது கொங்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய 2 தலைவர்களுக்கான மோதல். அப்படி 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அரவக்குறிச்சியில் நின்னாரு. அதிமுக உதவி செய்திருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும்னு ஒருவேளை அந்த தோல்விக்கு பிறகு அவருக்கு ஒரு எண்ணம் வரலாம். அல்லது 2024 கோயம்புத்தூர்ல தனியாகத்தான் நின்னாரு, ஒரு கூட்டணியோட. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட ஒரு உடன்பாடு இருந்தது அப்படின்றதெல்லாம் உடன்பாடு இருந்தது. ஆனா அப்போ களத்துக்கே அவங்க வரல, இல்லை யாரும். அதிமுக தானே களத்துக்கு வந்தது. இப்போவும் அதிமுக வாக்குகளை பிரித்ததால் தான் திமுகவை வெல்ல முடியவில்லைன்னு அதிமுக அண்ணாமலை நினைக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரே கிரவுண்டில் இருந்து அந்த பிரச்சனைகள் வர்றதாக ஒன்று பார்க்கலாம். ஆனால் கோர் டீம், எடப்பாடி பழனிசாமியினுடைய கோர் டீமாக இருக்கிற KP முனுசாமி, ஜெயக்குமார் இவங்க பேசுகிறாங்க இந்த பக்கத்தில். அங்கே கருநாகராஜன் போன்றவர்கள் பேசுகிறாங்க. தமிழிசை போன்றவர்களோ பொன்னார் போன்றவர்களோ எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுகவுக்கோ எதிராக எதுவும் பேசலை. இங்கே கோவை தங்கமணி, SP வேலுமணி அவர்களெல்லாம் யாரும் இதே மாதிரி பாஜகவுக்கு எதிராக பேசின மாதிரியும் இல்லை. ஆக அந்த 2 தனி மனிதர்களும் அவர்களுக்கு இம்மீடியட்டாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுமாகத்தான் இந்த சண்டையை நடத்திட்டு இருக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே அதிமுகவை கோட்பாட்டு ரீதியாக இந்த 3 நாள் பேசினார்ல, அவர் பேசினதில் கொள்கை ரீதியாக அதிமுகவை எங்கேயாவது விமர்சிச்சிருக்கிறாரா? அல்லது அதிமுகலேருந்து பேசுகிறாங்களே அவங்க பாரதிய ஜனதா கட்சியின் இந்தந்த கொள்கைகள் இந்தியாவுக்கு கேடு பயக்கின்றன அல்லது தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமாக இருக்கின்றன அப்படின்னு அவங்க யாராவது பேசியிருக்கிறாங்களா? அவங்க எல்லாருமே உண்மையிலேயே எதற்காக யாரை எதிர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் நீர்த்து போக செய்யும், அந்த எதிர்ப்புகளை நீர்த்து போக செய்யறாங்கன்னு தான் பார்க்கிறேன். எந்த ஒரு நிதியும் தமிழ்நாட்டுக்கு வரல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. எந்த ஒரு நிதியும் பெற்றுத்தரவில்லை அப்படின்னு சொல்றாரு. கூடவே அடுத்த சென்டென்ஸையும் நீங்க சேர்த்து பார்க்கணும். யார் ஆட்சியில் இருந்தாலும், காங்கிரஸ் இருந்தாலும் பாஜக இருந்தாலும், யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நிதியை அவர்கள் தருவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்று கொடுக்காமல் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மீதான கூர்மையான விமர்சனத்திற்கு பதிலாக அங்க காங்கிரஸையும் உள்ள சேர்த்து பாஜக மீதான விமர்சனத்தின் கூர்மையை மழுங்கடிக்கிற வேலையை தான் அதிமுக செய்து EPS செய்றாரு. ஆக அந்த இடத்துலையும் அவங்க ஒரு மாயையான ஒரு சண்டையை நடத்துவது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.